Children, this is Prashant. In this video we are going to solve a definite integral to the limit 0 to pi by 2 of the function 1 by 1 plus phi cos square x dx. So இங்க வந்து நம்ம வந்து ஒரு சின்ன simplifications பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து integrationக்கே போவோம். So என்ன simplification அப்படினா we have I is equal to integral to the limit 0 to pi by 2 dx by 1 plus phi cos square x. இதுதான் நம்மளுடைய question. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cos square x காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ காமனாக நான் வந்து டினாமினேட்டர்லேருந்து வெளியே எடுத்தேன்னா I will be getting cos square x of 1 by cos square x plus phi cos square x by cos square x. ஸோ நம்ம எதை காமனாக வெளியே எடுக்கிறோமோ அதை வந்து டிவைடும் பண்ணணும். சரிங்களா? So next step this 1 by cos square gets as secant square x. அப்போ integral to the limit 0 to pi by 2 secant square in the numerator, secant square x is in the numerator. We have secant square x plus phi in the denominator. Okay, fine. So in the next step we know that integral to the limit 0 to pi by 2 secant square in the numerator remains the same. Denominator la secant square x நம்ம எப்படி எழுத போறோம்னா tan square x plus 1 அப்படினு எழுத போறோம். ஏனா secant square x minus tan square x equal to 1. கரெக்ட்டா? அப்போ இந்த ஐடென்டிட்டில இருந்து secant square x வந்து tan square x plus 1. Already we have phi. Okay? Fine. So அடுத்த ஸ்டெப்ல integral to the limit 0 to pi by 2 we have secant square x by this can be written as 6 plus tan square x dx. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரலை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகேவா? இதில் எந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் வருது, தட் இஸ் t is equal to tan xன்னு நம்ம எடுத்தோம்னா, ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா இதை டெரிவேட் பண்ணும்போது என்ன வரும், dt by dx on our left hand side, secant x secant square x on our right hand side. அடுத்த ஸ்டெப்பில் dt equal to secant square x dx. கரெக்டா? ஃபைன். ஸோ இதை எடுத்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு டெஃபினட் இன்டெக்ரல். அப்போது நம்ம என்ன பண்ணணும், லிமிட்டுக்கும் சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். when x approaches 0 as well as pi by 2 t approaches என்னவா இருக்கும், 0 எடுத்து நான் அப்ளை பண்ணோம்னா I will be getting 0. ஓகே, ஏன்னா x வந்து 0ன்னு போட்டிங்கன்னா tan x is 0, அப்போ t வந்து 0. pi by 2 எடுத்து அப்ளை பண்ணோம்னா it is infinity. ஓகே, ஃபைன். ஸோ I have I is equal to integral to the limit. இப்போ நமக்கு லிமிட் மாறிடுச்சு, தட் இஸ் 0 to infinity secant square x dxக்கு பதிலாக dt. this is 6 and instead of this tan x I am going to put t. ஸோ அப்போ t tan square இருக்குது, tan square xன்னு இருக்குது, அப்போ வந்து இங்கே t square வந்துடும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் this will become integral to the limit 0 to infinity dt by இந்த 6 எப்படி எழுத போகிறேன், square root of 6 the whole square அப்படின்னு எழுத போகிறேன். this is t square அப்படின்னு எழுத போகிறேன். integral dx by a square plus x square. so this is nothing but 1 by a tan inverse of x by a. okay, fine. ஸோ அப்போ வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் we will be getting a வந்து இங்கே √6. அப்போ 1 by √6 into tan inverse of, okay, this is t by √6 to the limit 0 to infinity. ஸோ இப்போ அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் I will be getting tan inverse of infinity மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் tan inverse of 0ன்னு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, t பதிலாக 0 போடணும். ஸோ இப்போ I will be getting I as 1 by √6 into tan inverse of infinity is pi by 2 and tan inverse of 0 is 0. so I is equal to pi by 2 √6. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின், தட் இஸ் integral to the limit 0 to pi by 2 1 by 1 plus phi cos square x dx. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.